ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலிஸ்ட் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டெய்லி அனலிசிஸ். நாளைக்கு இண்டெக்ஸுக்கான அனலிஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பேங்க் நிஃப்டி இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து மூவ் ஆகிட்டு ஒரு புல் பேக் கொடுத்துக்கிறோம். 3 வீக்ஸாக மூவ் ஆச்சு. மொதல் வீக் வந்து ஒரு புல் பேக் கொடுத்துக்கிறோம் பேங்க் நிஃப்டி. ஆனால் புல் பேக் போது ரொம்ப ஆல்மோஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ஒரு செல்லிங் பேட்டர்ன் அளவுக்கு கீழே வந்துக்குதான். மோஸ்ட்லி வந்து எங்கன்னா 47,000 கிட்ட சப்போர்ட் எடுத்துன்னு மேலே எழுதிக்கலாம். இதுதான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சரியான ஒரு புல் பேக்குன்னா இப்படி மேலே இப்படி வந்து நம்ம இதில் போட்டலாம். 46,200 வெயிட் வச்சுப்போம். 46,100 நம்ம எதுனா எதிர்பார்க்கணும். இவ்வளோ டீப் புல் பேக்னா இதுதான். பட் மோஸ்ட்லி இவ்வளோ பெரிய புல் பேக் ஆகிறது கொஞ்சம் கன்சிடரபிளி கொஞ்சம் டவுட் தான். வீக்லியில் பார்த்தா பையிங் சைன் தான் இருக்கிறான். வீக்லியை பொறுத்தளவுக்கு ஓரளவு கேப் அப் வச்சாலோ இல்லை பெரிய கேப் அப் இல்லை கொஞ்சம் மேலே பிளாட்டில் ஓப்பன் பண்ணால் பையிங் போக வாய்ப்பு இருக்குது வீக்லியில். இதே நம்ம டேயில் பார்ப்போமா? டேயில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே ஏறிச்சு ஒரு சின்ன புல் பேக், செகண்ட் என்ன புல் பேக், தேர்ட் டைம் ஏறி ஒரு புல் பேக் இருந்தது. இப்போ படி இங்கே பார்த்தா தெளிவாக தெரியுதா, ஒரு பேட்டர்ன் மாதிரி இவங்க ஒரு க்ரியேட் ஆகுது. நல்லா வச்சுக்க, பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து எப்படி சொல்கிறது, இதுதான் வந்து எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து எப்படி சொல்கிறது ஒரு யூட்டன் ஆகிக்குது. இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் கொடுத்தோடனே தான் நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிக்குது. அண்ட் தென் லாஸ்ட் ஒரு 4 to 5 டேஸாக பார்த்தா இந்த லெவல்லே தான் ட்ரேட் ஆகிக்குது. ஸோ இப்போ ஒரு மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட் 47,100 47,000 ஒரு நல்ல சப்போர்ட் தான். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டு படி பார்த்தா நாளைக்கு கேப் டவுன் ஆனாலோ இல்லை ஃப்ளாட் ஆனாலோ இது பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம கொஞ்சம் ஒரு ஆல்மோஸ்ட் 46,000 46,600 46,000 46,600 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம டார்கெட்டுக்கு எதிர்பார்க்கலாம். இதை வந்து நம்ம மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தா இன்னும் தெளிவாக தெரியும். முதல் விஷயம் மேலே ஆனால் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். 48,000. ஓகேவா? 48,000 இப்போ இருக்குது. இப்போ நாளைக்கு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அதை முதல்ல பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிட்டு மேலே போய் இப்போ ரெசிஸ்டன்ஸில் எடுத்துகிட்டு கீழே இறங்கலாம். ஓகேவா? இங்கே ரவுண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 47,500. நடுவில் கிரிப்டோ அனலைஸில் பார்த்தீங்கன்னா மை ட்ரேடிங் பிளானில் வந்து நம்ம இதை பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ எப்பயும் போல் 3 சினாரியோ தான் அங்கே, அதை நம்ம பார்த்துருவோம். 3 சினாரியோ ட்ரேடை நம்ம வந்து இப்படி தான் பிளான் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த டேர்ன் இதுக்கு மேலே கரெக்டாக சொன்னால் 47,700க்கு மேலே கேப் அப் வச்சோன்னா நம்ம ஒரு பையிங் சைன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பை பண்ணலாம். பையிங் சைன் ஒரு டோஜி கேண்டில் ஆனாலோ இல்லை ஒரு 15 மினிட்ஸில் இல்லை 5 மினிட்ஸில் வந்து பையிங்கில் சைனை தான் நம்ம பை பண்ணலாம். டார்கெட் வந்து 48,000 கிட்ட நம்ம வெயிட் பண்ணலாம். இன்கேஸ் ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணணுன்னா, ஃப்ளாட்ன்றது இது இவ்வளோ தூரத்தில் ஓப்பன் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி வந்து கீழே டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. 47,170 200 வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட். இல்லை கொஞ்சம் கேப் டவுன் 47,300லேருந்து 200 250 இப்படி மாதிரி இந்த லெவல்கிட்ட ஓப்பன் பண்ணி இங்கே 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் அதிகபட்சம் மொதல் 15 மினிட்ஸுக்குள்ளே இந்த லெவலை பிரேக் அவுட் கொடுத்துட்டோன்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங்க்கு நம்ம பார்க்கலாம். நம்ம எதிர்பார்த்த லெவல் 46,000 எந்த லெவல் கரெக்டாக சொல்லலாம், நம்ம டேயில் வச்சுப்போம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கரெக்டாக தெரியும். 47,000 ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா 46,700. இது கேப் டவுனில் ஓப்பன் பண்ணால் நல்லா வச்சுக்கோங்க, கேப் டவுன் தான்.
நம்ம சொன்ன மாதிரி ஃப்ளாட்டு இதுக்கு மேலே நம்ம இது ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிப்போம், அதான் பெட்டராக இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு. ஓகேவா, இது வந்து ஒரு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இந்த கலர் வச்சுக்கலாம். இன்கேஸ் பெரிய கேப் டவுன்லாம் இந்த லெவல்லாம் கேப் டவுன் ஆனோன்னா முதல் ஒரு 55 மினிட்ஸ் பாருங்க, ஐ மீன் 5 to 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆச்சுன்னா மேலே ஏறுவான், திரும்பி கீழே வருவான் கண்டிப்பாக. அப்போ திரும்பி இப்படி கீழே வந்து இப்படின்னு வந்தால் செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம செல்லிங் பண்ணலாம், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இப்படியும் ஆக வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு. அப்படி இல்லையா, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு மேலே போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வரும் தெரியுமா, அப்போ வந்து நம்ம செல் பண்ணிட்டா இங்கே வந்து அப்படியே செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. பெரிய கேப் என்னன்னா பெரிய கேப் அப் ஆல்மோஸ்ட் 48,000 கிட்ட இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டான்னா முதல் 15 மினிட்ஸ் மட்டும் இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம பை பண்ணிடலாம். அதை விட்டுட்டு இந்த நடுவில் இந்த மாதிரி ஐ மீன் மோஸ்ட்லி இப்படின்ற மாதிரி இந்த லெவல் கிட்டலாம் அப்படி இங்கே ஒரு ட்ரேட் ஆச்சுன்னா ஐ மீன் ஒரு டேரக்ஷன் இல்லாமல் ஒரு வாலடைல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, கம்மிங் டேஸில் வந்து ஒரு மூமெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி பார்ப்போம், அது வந்து ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். கொஞ்சம் நிறையாவே நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம், ஸோ இதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீக்லிக்கு வந்துடுவோம். வீக்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கலாம். 20,170 20,000 இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் மேலே போயிட்டு புல் பேக் கிடச்சிது. பட் புல் பேக் கிடச்சா அந்தளவுக்கு ஐ மீன் ரீட்ரேஸ்மெண்ட் ஆல்மோஸ்ட் ரொம்ப மேலே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டோம். வீக்லியை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டோ ஐ மீன் கொஞ்சம் கேப் அப்போ இதை திரும்பி 21,500 திரும்பி வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா ஒரு நல்ல மூவ்மெண்ட்டு பையிங் சைடில் இருக்குது. வீக்லியில் அனலைஸ் பார்த்தா டேயில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கரெக்டாக லெவல் இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல் பேக் ஆகிட்டு 50% ஆகிடுது. நாளைக்கு திரும்பி வந்து கேப் அப்லையோ ஃப்ளாட்லையோ ஓப்பன் பண்ணி ஒரு பையிங் சைன் ஆனால் அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அந்தளவுக்கு ஒரு கரெக்டான சினாரியோ இல்லை. இப்போ லெவலுக்கும் நம்ம பிரேக் அவுட் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட 110 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஓகேவா, அதே நம்ம வந்து இது மேலேக்கான கீழே சப்போர்ட்டும் 21,000 ஒரு நல்ல சப்போர்ட்டு. அதை விட்ட 21,500 இது ஒரு நல்ல சப்போர்ட். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா கீழே இறங்கினா பட் ஆனால் ஃபுல் ஆல்மோஸ்ட் மேலே ரீட்ரேஸ்மெண்ட்லாம் ஆகலை அந்தளவுக்கு. பட் இது வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தா நல்லா தெளிவாக தெரியுது செல்லிங் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் நிஃப்டி பார்த்தா அப்படி செல்லிங் ஆகலாம் வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலை. மேலே போகுது, சின்ன புல் பேக் ஆச்சு, திரும்பி மேலே போகிறோம். இப்போ நாளைக்கு 2 சினாரியோ நடக்குது. ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே திரும்பி போக வாய்ப்பு இருக்குது, இல்லை ஃப்ளாட்டில் இது கீழேயும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா எந்த லெவலுக்கு மேலே போனால் நம்ம செல்லிங் 21,250 கீழே வந்தால் நம்ம செல் பண்ணலாம். 21,400 390 ஆல்மோஸ்ட் இது ஒரு ரேஞ்ச். ஓகேவா, இந்த ரேஞ்சை வந்து எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணணும், மேலே பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம வந்து 21,500 ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட் வைக்கலாம். கீழே பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம குறைஞ்சி வந்து கீழே அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வர அளவுக்கு 255 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட் வைக்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 21,100. ஓகே, 21,100 ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் நம்ம கீழே எதிர்பார்க்கலாம். ஐ மீன் டேரக்ஷன் வந்து நாளைக்கு வந்து நம்ம நிஃப்டியில் வந்து சொல்ல முடியாது, வீக்லியில் பார்த்தா பையிங் இருக்கிறதுனால ஸோ நாம் வந்து இங்கே கொஞ்சம் பையிங் சைன் பார்க்கலாம். சரி, நம்ம எப்பயும் போல் ஃப்ளாட் கேப் அப் கேப் டவுன். இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஐ மீன் இந்த ரேஞ்சுனா இங்கே கேப் டவுன் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இதை பிரேக் அவுட் கொடுத்தோன்னே நம்ம செல் பண்ணலாம். மொதல் விஷயம் இதே மேலே இப்படி இங்கே ஓப்பன் ஆகி இது மேலே பிரேக் அவுட் கொடுத்தா பை பண்ணலாம், ஏன்னா ஸ்டாப் லாஸ் தெளிவாக தெரியும். இதான் இங்கே மேலே பை பண்ணுறதுக்கு இது ஸ்டாப் லாஸு, செல் பண்ணலாம் இதான் கீழே இதான் ஸ்டாப் லாஸு. இதுக்கு மேலே இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து டெஸ்ட் எடுத்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் 5 மினிட்ஸ் அது மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம அங்கே வந்து பையிங் ப்ரெஷர் பார்க்கலாம். கீழே கேப் டவுன்லாம் வச்சா நம்ம செல்லிங் தான் பார்க்கணும். கேப்பை வச்சா நம்ம பையிங்க்கு வேணால் நம்ம ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி, பட் கேப் டவுன் வச்சா நம்ம செல்லிங்க்கு பார்க்கலாம்.
இன்கேஸ் பெரிய கேப் அப் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டலாம் வந்து கேப் அப் இந்த லெவலுக்கு கிட்ட கேப் அப்லாம் ஓப்பன் பண்ணலாம் வச்சானா இது மூவ்மெண்ட் ஆகும்போது நம்ம பை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தா கேப் அப்போ பெரிய கேப் அப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி இதை பிரேக் அவுட் கொடுத்தாலும் நம்ம நிஃப்டி வந்து பைக்கு பார்க்கலாம். கேப்னு வச்சா மட்டும் நம்ம இல்லை நம்ம சொன்ன ரேஞ்சு கீழே வந்தால் தான் நம்ம செல்லிங் பார்க்கணும். நம்ம ஃபின் நிஃப்டியும் கொஞ்சம் ரிலைஸ் பண்ணிடுவோம். ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்குலாம் மூவ்மெண்ட் ஆகலை. 20,500 600 தான். ஆல்மோஸ்ட் ஒரு 700 பாயிண்ட்ஸ் தான் மேலே ஏறலாம். இப்போ மேலே ஏறினா பட் ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா வந்து செல்லிங் ப்ரெஷர் தெளிவாக தெரியுது, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த இதெல்லாம் சொல்கிறது வீக்லியில் ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. டேயில் பாருங்களேன், ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியுது. மேலே ஏறினா ஒரு சின்ன புல் பேக், திரும்பி ஏறினா சின்ன புல் பேக், கீழே ஏறினா திரும்பி வருது. ஆல்மோஸ்ட் இது பேங்க் நிஃப்டி மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்விங்கை வந்து கீழே பிரேக் அவுட் கொடுத்து வந்துட்டான். இன்கேஸ் நாளைக்கு மட்டும் வந்து 21,150 இந்த மாதிரி லெவலுக்குலாம் கீழே பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்தானா நம்ம வந்து செல் பண்ணலாம். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி லிமிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செல்லிங் இருக்குது. ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20,150 பாயிண்ட்ஸ் அதாவது 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கீழே எதிர்பார்க்கலாம் ஃபின் நிஃப்டியில். இதெல்லாம் ஒரு சப்போர்ட்ஸ் நல்லா சப்போர்ட் ஆகுது. நாளைக்கு ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் நம்ம வந்து ஃபின் நிஃப்டி வந்து நம்ம செல்லிங் பார்க்கலாம். கொஞ்சம் டார்கெட் இது வந்து வைக்கலாம். ஐ மீன் செகண்ட் டார்கெட் மோஸ்ட்லி இவ்வளோ தூரம் வைக்கலாம். பையிங் பண்ணால் குறைஞ்சது இந்த ஸ்விங்குக்கு மேலே தான் போனால் தான் பை பண்ண முடியும். ஸோ கேப் அப்னா குறைஞ்சி இந்த லெவலுக்கு மேலே பை பண்ணணும். 21,300 இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணால் தான் பை பண்ணணும். அது இங்கே லெவலில் ஓப்பன் பண்ணால் நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனல் ஸ்டேஜ் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கேப் அப்போ இல்லை ஃப்ளாட்டோ மோஸ்ட்லி ஆனால் நம்ம செல்லிங்க்கு பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியை வந்து டியூஸ்டேக்கு டியூஸ்டே வந்து எக்ஸ்பைரி இல்லை ஃபின் நிஃப்டிக்கு. ஸோ அதனால் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணும். இப்போதைக்கு ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா மேலேயும் ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிச்சு, கீழேயும் நல்ல ஒரு இது கிடச்சிச்சு, நல்ல ஸ்டேஜ் தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு டேரக்ஷன் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பெரிய கேப் அப்படின்னா நம்ம இந்த லெவலில் ஓப்பன் பண்ணிவிட்டு இது மேலே பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் நம்ம 21,550 அதை பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் நம்ம பை பண்ணணும். அது வரைக்கும் முடியாது. பெரிய கேப்னு பார்த்தா இந்த லெவலில் கொடுத்தா இது கொஞ்சம் சின்னதாக எடுத்துகிட்டு திரும்பி ஒரு புல் பேக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் இல்லை ஒரு 2:30 2 o'clock மேலே வந்து ஒரு பையிங் சைடு இருக்கும். செல்லிங்கில் காலையிலேருந்து செல்லிங்கில் தான் இல்லை பெரிய கேப்னு ஆனால். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் இதை மாதிரி இது இல்லைன்னா கிரிப்டோவும் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் கிரிப்டோ அனாலிசிஸ் போடுறோம், நல்லா பாருங்கள். அண்ட் தென் பாய்.